வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ மேத்ஸ் எல்லைக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிற கணக்கு என்னென்னா 8ஆம் வகுப்பு கணத்தில் எடுத்துக்காட்டு 4.5. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன கணக்கு பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டு 4.5. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படும் எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நபரின் வருமானம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அவரோட வருமானம் என்னன்னு தெரியாதுங்கிறனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 10% உயர்வுக்கு பின் வருமானம் அப்படின்னு போட்டு எக்ஸு ப்ளஸ் 10x/100. ஏன் அப்படி போட்டுக்கிறோம்? கூற்றமாக அதிகரிப்புங்கிறனால ப்ளஸ் குறி போட்டுக்கிறோம். அப்போ இதை குறுக்கு பிறகு என்ன வரும்? 100x ப்ளஸ் 10x/100. 100xையும் 10xையும் கூட்டினா 110x/100. இந்த மேலே உள்ள 110 ஒரு ஜீரோவுக்கும் 100 உள்ள ஒரு ஜீரோவுக்கு கேன்சல் ஆனால் 11x/10 வந்துடும். அடுத்து இப்போ 10% குறைக்கப்பட்ட பின் வருமானம் போட்டுக்கிறோம். அப்போ என்ன வரும்? 11x/10 வாங்கின வருமானம் குறைக்கிறவங்கனால என்ன போட்டுக்கிறோம்? மைனஸ் குறி போட்டுக்கிறோம். 10% அதனால் 10/100 வந்துடும். என்ன வருமானம்? இப்போ 11x/10. இப்போ உள்ள வருமானம் எக்ஸு கிடையாது, 11x/10. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். 11x/10 மைனஸ் 11x/100 ஈக்குவல் டு 110x மைனஸ் 11x/100 வரும். கழித்தல் குறினா அந்த இடத்துல கழித்தல் குறி வந்திருக்கிறனால போட்டிருக்கோம். இப்போ வருமானத்துக்கு ஏற்படும் நிகர மாற்றம் என்ன? எக்ஸுங்கிறது வருமானம். இதை அடித்து வர என்ன வருதுன்னு 110xல் 11x போக எவ்வளவு? 99x/100. அதனால் எக்ஸு மைனஸ் 99x கழித்து பார்க்குறோம் நிகர மாற்றங்கனால என்ன வரும்? x/100. அப்புறம் நிகர மாற்றத்தின் சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம். x/100/x இன்ட்டு 100%. இப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு கேன்சல் ஆரம்பித்தா 1% வரும். சரியா? இதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெயின்போ மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.